பற்றுறுதின்றது உங்களுடைய லௌகீகம் சார்ந்த விஷயங்கள் ஆரம்பிச்சாலும், ஆன்மீக முன்னேற்றம், தன்மை மாற்றம் சார்ந்த விஷயங்களுக்கு வர ஆரம்பிக்கும் பொழுது தான், உண்மையான பற்றுதலினுடைய தன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. ஒரு ஆன்மீக தேடலினோட வாழ்க்கையில பற்றுறுதின்றது ரொம்ப, ரொம்ப, ரொம்ப முக்கியமான விஷயம். இது ஆனா தானா சொல்லி வராது. உங்களுடைய அனுபவத்தில மெதுவாக வரும். சில பேருக்கு 1 வாரத்தில வரும். சில பேருக்கு 1 வருஷம் ஆகும். நம்பிக்கை முதல்ல வரணும். அப்புறம் பற்றுறுதி வரும். மெதுவாக எந்த அளவுக்கு உங்களுக்கு பற்றுறுதி வர ஆரம்பிக்கிறதோ, உங்களுடைய பிராக்டிஸ்னுடைய டெப்த் மாறுறத நீங்க பார்ப்பீங்க. அதே சிட்டிங், அதே தியான பயிற்சி, அதே சுத்திகரிப்பு, அதே பிரார்த்தனை. ஆனா, அதன் மூலம் வரக்கூடிய விளைவுகள் நேத்தி கூட ஆக்சுவலா நான் ஒரு தியான பயிற்சியில எங்களுடைய குருநாதர் யூடியூப் மூலமா குடுக்கிறத உட்கார்ந்துட்டு இருந்தேன். அத பார்க்கும்போது அன்னைக்கு நடந்த விஷயங்கள் 30 வருஷம் முன்னாடி நடந்த விஷயங்களோட அசை போட்டு நான் பார்க்கும்பொழுது, எப்பேர்ப்பட்ட மாறுதல் என்கிட்ட வந்திருக்கு. இதே சிட்டிங்க நான் எப்படி என்னால டிஃபரெண்ட்டா புரிஞ்சுக்க முடியுதுன்றதும், இதன் மூலமாக பற்றுறுதி என்னுடைய ஆன்மீக வாழ்க்கையில என்ன ஒரு பங்க வகிச்சுதுன்றது என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியுது. கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த பற்றுறுதியினுடைய உண்மையான தாக்கமும், உண்மையான உபயோகமும் புரியணும் என்ற ஒரு நன்றியுடன் முடித்துக் கொள்கிறேன்.